எல்லோருக்கும் வணக்கம். இது 23rd டே 23rd குர்த்தி. இந்த குர்த்தி பார்த்திங்கன்னா பிராண்ட் வந்து விசூத்துலேருந்து எடுத்திருக்கேன். ஆல்ரெடி கலெக்ஷன் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், இந்த பிராண்ட் நல்ல பிராண்டுங்க. இதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். சைஸ் பார்த்திங்கன்னா எல் சைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு நல்ல ஒயிட் கலர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பட் இட்ஸ் நாட் ஒயிட்டுங்க. நல்ல க்ரீம் கலருங்க. உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? க்ரீம் கலரு. அதில் பிளாக் வரதுனால உங்களுக்கு நல்லா அது வந்து கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக தெரியுது. இதோட எம்ப்ராய்ட்ரி, இதோட மைனூட் இதை கொஞ்சம் பாருங்கள். இது நெக் வந்து ரவுண்ட் நெக் தாங்க, நார்மலாக இருக்குது. உங்களுக்கு இந்த சமைக்கி ஒர்க் தெரியுதுங்களா? இது எம்ப்ராய்ட்ரி தாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. எம்ப்ராய்ட்ரி வந்து நூல் எடுத்துக்கிற அளவுலாம் இல்லை. இருங்க, நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த மாதிரி நல்ல மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த சரி, இந்த மாதிரி ஒரு த்ரெட்டும் வருது அண்டு சமைக்கியும் வருது. டிசைன் நல்லா இருக்குங்க. ரொம்ப ஓவராக போடாமல் ரொம்ப லைட்டாக போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அனார்கலி டைப்புங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? அனார்கலி டைப் வந்து இது வந்து சைடில் வந்து அனார்கலி. உங்களுக்கு இதே தாங்க பேக் சைடும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி டிசைன்ஸ், இந்த லைன் தான் வருது. இந்த லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு சில்வர் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஒரு லைனிங் மாதிரி நல்லா இருக்குங்க. காம்பினேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப நீட்டாக, ரொம்ப அழகாக, ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் ஸ்லீவ்ஸ் தான் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸ்லீவ்ஸ் வந்து ஆல்வேஸ் அந்த 3/4 ஸ்லீவ் தான். 3/4 ஸ்லீவை விட கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. எம்ப்ராய்ட்ரி வித் இந்த மிரர் மாதிரி வருது. ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து அதோட லுக்கே வந்து ரொம்ப ரிச் லுக்குங்க. நல்ல ஒரு எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனா நீங்கள் வேர் பண்ணிக்கிட்டு போகலாம், அந்தளவுக்கு இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் அதோட கிளாத் நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பியோர் காட்டனுங்க. கண்டிப்பாக அயர்ன் பண்ணி போகணும். நீங்கள் பாருங்கள், நல்லா அயர்ன் பண்ணி போடணும். இந்த மைன்யூட்டாக தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி ஆல் ஓவர் குர்த்தி வருதுங்க. குர்த்தி மட்டும் இல்லாமல் இந்த ஷால்லையும் இருக்குங்க. அதோட லுக்கே வேறு லெவலில் இருக்குங்க. ஆக்சுவலி வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு குர்த்தி இருக்கணும்னு எப்படியெல்லாம் நினைப்போமோ அந்த மாதிரி இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா இந்த பார்டர்ஸில் நம்ம ஹேண்டில் வந்தது இல்லைங்களா, அதே மாதிரி டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கேயும் ஆல் ஓவர் நல்ல கேதரிங்ஸ் இருக்குங்க. நல்லா இருக்குது. லென்த்தும் கரெக்டாக இருக்குது. ரொம்ப ஃப்ளோர் லென்த்லாம் சொல்ல முடியாது. என்னோடய ஹைக்கு வந்து நான் 5.5. ஸோ 5.5க்கு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நமக்கு குர்த்தி எந்த அளவுக்கு இருக்கணுமோ கரெக்டாக 3/4 அந்த அளவுக்கு இருக்குது. நல்லா இருக்குங்க. பியோர் காட்டன். இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, நம்ம எப்போவுமே ஒயிட் அல்லது க்ரீம் கலர் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கான விஷயம் என்னென்னா, டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். ஏன்னா அது வந்து எப்படி இருந்தாலுமே ஒயிட் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால தான். இங்கே பாருங்கள், லைனிங் கொடுத்துருக்காங்க. இதுதான் இதில் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன். நான் மோஸ்ட் ஆஃப் இந்த குர்த்தீஸில் இதை நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் நல்லா காசு கொடுத்து இருக்கிறதுல வந்து லைனிங் ஒரு சிலர்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் லைனிங் ஆல் ஓவருங்க. மேலேருந்து நல்லா கீழே வரைக்கும் ஆல் ஓவர் குர்த்தி கொடுத்துருக்காங்க. அது த பெஸ்ட் பார்ட்டுன்னு சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா நான் தீபாவளி சேலில் தான் எடுத்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க எடுத்தேன். நான் தீபாவளி அன்றைக்கி எடுத்தேன். மேபி அதனால் எனக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மியாக இருந்ததான்னு எனக்கு தெரியல. இப்போ இது பார்த்திங்கன்னா 2133க்கு போயிட்டுருக்கு. 2133க்கு போயிட்டுருக்கு. பட் நான் எடுத்தது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நான் வந்து 1236க்கு எடுத்தேன். அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 ருபீஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் ஒன்ஸ் விஷ் லிஸ்ட்டில் போட்டுருங்க, கார்ட்டில் போட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இயர் அண்ட் சேல் வருங்க. நவம்பர் வந்துருச்சு, இதோ டிசம்பர் லாஸ்ட் இல்லை நியூ இயர் கலெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆஃபர் போடுவாங்க. உங்களுக்கு டிசம்பர் லாஸ்ட் வீக் ஒரு இயர் ஸ்டார்ட் ஆகிற நியூ இயருக்காக போடுவாங்க. ஸோ அந்த டைமில் டெஃபினெட்லி மிஸ் பண்ணிடாதீங்க. இது மிஸ் பண்ணக்கூடாத ஒரு குர்த்தி கலெக்ஷன் சொல்லுவேன். ஏன்னா 1200க்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஆல் ஓவர் அனார்கலி குர்த்தி வித் லைனிங்கோட கிடைக்கிறது நிஜமாகவே கஷ்டம். ஸோ
கிடச்சுன்னா உடனே பிக் பண்ணிவிடுங்க. நான் மிந்த்ரா, அமேசான்லாம் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அங்கெல்லாம் வந்து 2000க்கு மேலே தானங்க, 2500 அப்படிலாம் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் குர்த்தின்னு சொல்லுவேன். ஏன்னா க்ரீம் கலர் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பிடிக்கும். எப்படி பிளாக்கு லைக் பண்ணி போடுற மாதிரி க்ரீம் கலர் இந்த ஒயிட் காம்பினேஷன்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் இதில் காம்பினேஷன்ஸ் அந்த எல்லாமே ஆப்டாக நல்லா இருக்குது. அதனால் பேண்ட் பார்த்திங்கன்னா அகெயின் பியோர் காட்டன். உங்களுக்கு தெரியுதுங்களா? நீங்கள் பாருங்கள். நீங்கள் ரேட் எப்போவுமே இதில் வந்து அதிகமாக தான் இருக்கும் இந்த ஸ்டிக்கர்ஸில். ஆனால் இங்கே பார்த்துக்கோங்க, இது எவ்வளோ போட்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அண்டு இன்னொரு விஷயம், இது என்னென்னா இது கர்நாடகா தாங்க, பெங்களூர்லேருந்து தான் வருது. ஸோ இது வந்து பியோர் காட்டனுங்க, நல்லா இருக்குங்க. பேண்ட் வந்து நீங்கள் இந்த பேண்ட் வந்து நிறைய குர்த்தியோட மேட்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கீழே பாட்டமில் வந்து தெரியுதுங்களா, இந்த மாதிரி க்யூட்டாக அந்த எம்ப்ராய்டரிங்க கொடுத்துட்டு இங்கே இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து பேண்ட் எல்லாத்துமே இப்போ இந்த மாதிரி தான் வருது எல்லாமே. இது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஒன் சைடு எலாஸ்டிக்கு, ஒன் சைடு இந்த மாதிரி பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. பேண்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்டு ஷால் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது இந்த ஷால் தாங்க. இந்த செட்லேயே பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப சாஃப்ட் கிளாத்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த குர்த்தி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கிளாத் மேபி இந்த எம்ப்ராய்ட்ரி இதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு அந்தளவுக்கு சாஃப்ட் தெரியல. பட் இந்த ஷால் வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்டுங்க, காட்டன். இந்த கார்னில் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா, அங்கே பாருங்கள் அழகாக பண்ணியிருக்காங்க. இதோட ரொம்ப கிட்ட இப்போ தெரியுது பாருங்கள் உங்களுக்கு, இந்த மைன்யூட்டாக அந்த டிசைன் தெரியல, அது ரொம்ப எம்போஸ்டாக நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப லுக் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, நல்ல லாங் இருக்குங்க. இது வந்து 2.5 மீட்டருக்கு தாராளமாக இருக்கும். இது வந்து ரொம்ப நல்லா பெருசாக இருக்குது, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒயிட்டுன்றதுனால எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எந்த குர்த்தியோட வேணாலும் ஷாலையும் பேண்ட்டையும் மேட்ச் பண்ணிக்கலாம். அதுதான் அதில் பெஸ்ட் பார்ட்டு. ஏன்னா நம்ம எதுக்கு வேணாலுமே நம்ம இந்த க்ரீம் கலர் பேண்ட் வந்து போட்டுக்கலாம், நீங்கள் மேட்ச் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஷால் ஒன்றும் இல்லை, அது பிளாக் தான். ஸோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் மேட்ச் ஆகும். பிளாக் குர்த்திக்கும் மேட்ச் ஆகும், ஒயிட் குர்த்திக்கும் மேட்ச் ஆகும். ஸோ வெரி யூஸ்ஃபுல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் எடுத்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லுவேன். 1236க்கு இது ஒர்த்து. பட் இப்போ நான் செக் பண்ணப்போ 2000க்கு மேலே போயிட்டுருக்கு. பட் நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் விஸ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு மிஸ் பண்ணக்கூடாத ஒரு குர்த்தி கலெக்ஷன்ஸில் இருக்க வேண்டிய ஒரு குர்த்தி நான் சொல்லுவேன். விசூத்தில் வந்து இதே நீங்கள் இதை சர்ச் பண்ண சொல்ல நான் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நீங்கள் சர்ச் பண்ண சொல்ல கீழே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இந்த விசூத் கேட்டகிரியில் நிறைய வருங்க. அதில் இருக்க எல்லாமே ஒர்த்தபிள் நான் சொல்லுவேன். அண்ட் நான் இன்னும் ஒரு 2 குர்த்திஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு அது பேக் டு பேக் நான் போடுறேன். பட் இதை மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நான் பார்க்க சொல்ல இது வந்து 3000 4000 போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக நான் தீபாவளிக்கு முன்னாடி பார்க்க சொல்ல, நான் ஆஃபர்ஸ் ஏதாச்சும் வரட்டும்னு வெயிட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி நான் வந்து தீபாவளி அன்றைக்கி இதை போட்டேங்க. மேபி அந்த ஒன் டே தாங்க அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கம்மியாக இருந்தது. அதனால் நீங்கள் பார்த்துட்டே இருங்க, ப்ரைஸ் ரேஞ்ச் எப்போ கம்மியாகுதோ அப்போ உடனே பிக் பண்ணிடுங்க. டோன்ட் மிஸ் திஸ். ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் குர்த்தியோட மீட் பண்ணுறேன். பாய்.